ஹாய் கைஸ், என்னோட பேர் பரத். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட எஃப்எம்ஜி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நான் எப்படி எஃப்எம்ஜியை கிராக் பண்ணேன் அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், டைம் டேபிள், தென் கோர்னர் பீரியடை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, தென் ரிவிஷன், என்னுடைய சோர்ஸ் அதை பற்றின ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா சொல்லணும், எதனா வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போட ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய எஃப்எம்ஜி ப்ரிப்பரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 2022 ஏப்ரல் மந்த்து ரஷ்யாவில் என்னுடைய 5th இயரில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏன்னா அந்த டைமில் தான் நான் மேரோ வந்து வாங்கியிருந்தேன். ஏப்ரல் மந்த் 2022ல மேரோ வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் டு வாட்ச் வீடியோஸ். 2023 ஏப்ரல் வரும்போது நான் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் முடிச்சிருந்தேன் அப்படின்னா, அந்த 1 இயரில் அனட்டாமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, மெடிசன் கொஞ்சம், சர்ஜரி கொஞ்சம், ஓபிஜி கொஞ்சம், ஃபாரன்சிக் முடிச்சிருந்தேன் அண்ட் பிஎஸ்எம் முடிச்சிருந்தேன், ஃபார்மகாலஜி முடிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து 1 இயரில் வந்து நல்ல வீடியோ பார்த்து முடிக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த மே ஜூன் மந்த்லாம் வந்து எங்களுக்கு ரஷ்யாவில் என்னுடைய ஃபைனல் எக்ஸாம், ஸ்டேட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது முடிச்ச உடனே கிராஜுவேஷன் முடிச்ச ஒரு 15 டேஸில் சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நான் எடுத்து பார்க்கும்போது மேரோவில் நான் அனாட்டாமிலாம் வந்து எனக்கு படித்த மாதிரியே ஞாபகம் இல்லை. பயோகெமிஸ்ட்ரி வீடியோலாம் வந்து சுத்தமாக எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ என்னன்னா வந்து என்னால் அந்த மேரோவில் பார்த்த வீடியோஸ் என்னால் வந்து ரிவிஷன் பண்ணவே முடியலை. ஏன்னா அது வந்து எனக்கு ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த டைமு. ஸோ அண்ட் நோட்ஸும் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. அந்த அடுத்த ஒரு 4 monthsல எக்ஸாம் அப்படின்னா அந்த டைமில் என்னால் இதை உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து தாம்பு அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், சுபாஷ்னு. ஸோ அவன் வந்து மிஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கான் முன்னாடியே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மிஸ்டில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு 60,000 கேட்டாங்க. ஜூலை 31 வந்து நான் சென்னையில் லேண்ட் ஆகி ஒரு 2-3 டேஸில் போயிட்டு அவங்க கிட்ட விசாரிச்சு அண்ட் 60,000 கட்டி மிஸ்டில் ஜாயின் பண்ணேன். ஸோ அவங்களோட ஒர்க் புக் பார்த்தீங்கன்னா, பெரிய சப்ஜெக்ட்னா ஒரு 250 to 300 அப்படி இருக்கும். சின்ன சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு 100 to 150 அப்படிதான் இருக்கும் அந்த பேஜஸ்லாம். ஸோ புக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு படிக்கிறதுக்கும் சரி, ரிவைஸ் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ மிஸ்டோட ரிவ்யூவுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ ஆகஸ்ட் 10 வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு நினைக்கிறேன் ஆகஸ்ட் 10 அண்ட் வந்து முடிஞ்சது வந்து நவம்பர் 10. லிட்ரலி 3 months எடுத்துக்கிட்டாங்க எல்லா சப்ஜெக்டையும் முடிக்கிறதுக்கு. நடுவில் எங்கேயும் லீவ்லாம் இல்லவே இல்லை, கண்டினியூஸாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அப்பயே 3 months ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நவம்பர் 11ல் இருந்து 3 months முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டில் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ வீட்டில் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து அதுக்கான நான் ஒரு டைம் டேபிள் போட்டேன். அது என்ன டைம் டேபிள்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படி கிடையாது, 1 டேக்கான டைம் டேபிள் தான். அது நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்னாலும் வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லைக் வந்து எப்படின்னா, மார்னிங் 5:30 எழுந்திரிக்கணும். 6:30க்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் 9 o'clock வரைக்கும். 9 to 9:30 வந்து பிரேக்ஃபாஸ்ட். தென் நடுவில் 12-12:15 வரைக்கும் காஃபி ஆர் டீ பிரேக். தென் 2 to 2:30 வரைக்கும் லஞ்ச் பிரேக். தென் அகெயின் நடுவில் 4 to 4:15 காஃபி ஆர் டீ பிரேக். தென் அகெயின் 6 o'clock to 7 வந்து ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த டைமில் வந்து வெளியே போகிறது, இல்லைனா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது, யூடியூப்ல எதுனா காமெடி வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக்கிறது, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து 7 to 11 வந்து பேசிவ் லேர்னிங். ஸோ பேசிவ் லேர்னிங்னா வந்து இமேஜஸ் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, கியூபேங்க்ஸ் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து பேசிவ் லேர்னிங் வந்து 7 to 11 வந்து பண்ணலாம். ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நம்ம ஒரு ஆக்டிவ் லேர்னிங் பண்ணுறோம், அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அகெயின் வந்து நம்மளால்
ஆக்டிவாக லேர்ன் பண்ண முடியாது த்ரூ அட் தி எண்ட் ஆஃப் த டே. அப்போது அந்த டைமில் வந்து யூ கேன் டூ தி பேசிவ் லேர்னிங். பேசிவ் லேர்னிங் வந்து எண்ட் ஆஃப் த டேல பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இதுதான் என்னுடைய டைம், இப்படி தான் நான் படித்தேன், இதுதான் என்னுடைய டைம் டேபிளும் கூட. ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரியே படிங்க. அண்ட் வந்து இப்போ ஜூன் எக்ஸாமுக்கு ஜூலை 6 நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து நான் ஒரு நாளைக்கு 6 to 8 hours தான் படிக்கிறேன் அப்படின்னா 6 to 12 hours இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து என்னுடைய அட்வைஸ். ஸோ கண்டினியூஸாக ஒரு 1 வீக் படித்தாலே வந்து பர்ன் அவுட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்டு தேவை அந்த பீரியட். ஸோ பர்ன் அவுட் பீரியடில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நாங்கள் வந்து மூவி பார்க்க போயிருப்போம். லைக் வந்து ஜவான், லியோ, சலார் அந்த மாதிரி த்ரூ அட் தி 1 month அக்டோபர், டிசம்பர், நவம்பர் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து மூவி பார்ப்போம். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி மெரினா பீச் போவேன். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அடிக்கடி மெரினா பீச் போவேன். போயிட்டு அங்கே ஒரு 1 hour 1.5 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பஜ்ஜிலாம் சாப்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அதுதான் வந்து என்னுடைய பர்ன் அவுட் பீரியடில் நான் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள். ஸோ நீங்களும் அதே மாதிரி பார்க் போகிறது, அந்த மாதிரி வெளியே போய் எங்கன்னா மூவி பார்க்குறது, கொஞ்சம் பிரேக் எடுத்து கண்டினியூஸாக படிங்க. ஸோ ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து கியூ பேங்க். ஸோ கியூ பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கியூ பேங்க் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, மிஸ்லேயே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. 3 days ஒன்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, மினி மார்க்கு, அண்ட் தென் 3 கிராண்ட் டெஸ்ட், பெரிய மார்க்கு வச்சிருந்தாங்க. 3 times வந்து கிராண்ட் டெஸ்ட் வச்சாங்க. ஸோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேரோ யூஸ் பண்ணேன், தென் என்எல்சி யூஸ் பண்ணேன். எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோன்றது தான். ஜஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான், தப்பாயிருச்சுன்னா கரெக்ட் ஆன்சரை பார்த்துட்டு அப்படியே அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகக்கூடாது. ஏன் தப்பாயிருச்சுன்னு பார்க்கணும். ஆப்வியஸாக வந்து நான் அதெல்லாம் பண்ணல, பட் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து 210 எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட அட்வைஸ் இது. ஸோ அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து மார்க் வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ டிசம்பர் 10 அன்னைக்கு ப்ரெப்லடரில் ஃப்ரீ மார்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஃபர்ஸ்ட் மார்க். அண்ட் வந்து அதில் ஒரு 137 மார்க் தான் எடுத்தேன். ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மார்க்கும் கூட கொடுத்தது. அண்ட் தென் வந்து மேரோவில் 2-3 கொடுத்தேன். சேம் 162, 165 அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. தென் மிஸ்டில் கடைசியாக 3 மார்க்கு. அதில் வந்து ஃபஸ்ட் மார்க்கில் 196 நம்ம நினைக்கிறேன். தென் 200, 204 அந்த மாதிரி போச்சு. ஸோ ப்ரிப்பில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதோடைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. மார்க் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து மார்க் ரொம்ப முக்கியம். அதுதான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நான் கடைசியாக பண்ண மார்க் வந்து மிஸ்ஸில் தான் பண்ணேன், 204. ஸோ அந்த மார்க்கு தான் எனக்கு வந்து எக்ஸாமுக்கான கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு அந்த லாஸ்ட் 1 வீக்கு. சோர்ஸ் ஸோ நான் என்னென்ன சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அனாட்டாமிக்கு மிஸ்ட் தான் யூஸ் பண்ணேன். ஃபிசியாலஜிக்கு வந்து மிஸ்டில் வந்து எனக்கு அவர் எடுத்த விதம் பிடிக்கல. ஸோ மேரோ ஆர்ஆர் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து பயோகெமிஸ்ட்ரி ஆப்வியஸ்லி மிஸ்ட்டு தான், அவர் சூப்பராக எடுப்பார். ஸோ ஃபார்மாக்கு மிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி ஃபார்மா கிளாஸ் அப்போது எனக்கு வந்து லெப்டோவும் டைஃபாய்டும் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நல்லா அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஃபார்மா, அவருடைய சல்மான் சார் கிளாஸு. மைக்ரோ வந்து மிஸ்டில் சல்மான் சாரும் எடுத்தார். அண்ட் தென் வந்து பிரீத்தி சர்மா மேம் வீடியோஸும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பிஎஸ்எம்முக்கு மிஸ்ட் ப்ளஸ் மேரோ ஆர்ஆர். அண்ட் தென் அனஸ்தீஷியாவுக்கு மிஸ்ட் ஓகே, ஆர்த்தோவுக்கு மிஸ்ட் ப்ளஸ் மேரோ ஆர்ஆர், சர்ஜரிக்கு மிஸ்ட் ப்ளஸ் மேரோ ஆர்ஆர், அண்ட் மெடிசனுக்கு மிஸ்ட் ப்ளஸ். நான் ப்ரெப்லாடர் ஆர்ஆர் பார்க்கல, தீபக் மார்வ சார். பட் கேன் சஜஸ்ட், வேணா ஆர்ஆர் பார்த்தா போதும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஏன்னா நான் வந்து மெடிசன் படித்தது வந்து மிஸ்டில் எடுத்தது, ப்ளஸ் வந்து மேரோவில் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன். பட் என்னென்னா வந்து ரொம்ப கஷ்டமாச்சு மேரோவில் வீடியோஸ் பார்த்து அதை படிக்கிறதுக்கு. பட் வந்து மேபி ப்ரெப் ஆர்ஆர் வந்து ரொம்ப கன்சைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நோட்ஸ். அதனால் மேபி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் சைக்கியாட்ரிக்கு மிஸ்டர் மட்டும் தான் படித்தேன். டென்மார்க்கு மிஸ்டர், ஃபாரன்சிக்கு மிஸ்ட் ப்ளஸ் மேரோ ஆர்ஆர், ஓபிஜிக்கு மிஸ்ட் ப்ளஸ் மேரோ ஆர்ஆர், அண்ட் இஎன்டிக்கு மிஸ்ட்
ஆப்டோக்கு மிஸ்ட், பேத்தோக்கு நிதிஷ் நம்ம மேம் ப்ளஸ் மிஸ்ட், அண்ட் தென் ரேடியாலஜி வந்து எது வேணால் படிச்சுக்கலாம். பீடியாட்ரிக்ஸுக்கு மிஸ்ட் ப்ளஸ் மேரோ ஆறாக தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஸோ ப்ரைமரியாக வந்து மிஸ்ட் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்ஆர் அண்ட் வந்து ப்ரெப்லாடரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் வந்து எல்ஆர்ஆர் அப்படின்னு ஒரு யூடியூப் செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு உட்காந்து பாருங்கள். அண்ட் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் அவங்களே வந்து பிவைக்யூஸும் போட்டிருப்பாங்க. லைக் போன ஜூன் அந்த இதில் இருந்த பிவைக்யூஸ்ல 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அதை மெயினாக பாருங்கள். அண்ட் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோதான் என்னுடைய சோர்ஸ் நான் யூஸ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்டோடைய ரிவ்யூஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ ஜூனில் எழுத போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 90 டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொன்ன டைம் டேபிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த 90 டேஸ்க்கு அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிவிஷனை பற்றி சொல்லணும். மினிமம் ஒரு 2-3 ரிவிஷன் ஆச்சும் பண்ணுங்கள். மினிமம் 2 ஆச்சும் பண்ணணும். மினிமம் 3 ஆச்சும் பண்ணணும். பட் வந்து டைம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். டைம் இருந்தால் மினிமம் 3 பண்ணுங்கள். டைம் இல்லாதவங்களுக்கு மினிமம் 2 ஆச்சும் பண்ணணும். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் வந்து ஒரு மோட்டிவேஷனோடைய முடிக்கணும் அப்படின்னா, மேரோவில் வந்து ரோஹன் கண்டிவால் சர்ஜரி சார் வந்து நான் அவருடைய ஆர்ஆர் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சில காட் கிஃப்டட் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. லைக் அவங்கெல்லாம் வந்து ஒன் டைம் படித்தாலே போதும், அவங்களுக்குலாம் மறக்காது. தே கேன் ரிமெம்பர் ஃபார் வெரி லாங் டைம். ஸோ அவங்கள மாதிரியான ஆளுங்க கூட நம்ம மாதிரி ஆளுங்க போட்டி போடணும் அப்படின்னா, அவங்கள விட நம்ம 100 மடங்கு ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் வந்து நம்மளால அவங்கள தாண்டி போக முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். அண்ட் அதே தான் நான் அவங்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஜஸ்ட் புட் யுவர் ஹார்ட் ஒர்க். 99% ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும். 1% லக் இருந்தால் டெஃபினெட்லி எதுவாக இருந்தாலும் முடிச்சிடலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.